கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் மன மகிழ்ச்சி நாளிலும் அப்பா உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து பாருங்க, கடைசியில் உங்கள் எல்லாருக்காக ஜெபிப்பேன். இயேசப்பா உங்களுக்கு நிச்சயமாய் அற்புதத்தை செய்வாங்க. இப்பொழுதும் அப்போடைய வார்த்தைக்கு நேராக போகலாம். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். Proverbs 23rd chapter verse 18. நிச்சயமாகவே முடிவு உண்டு. இந்த காலை நேரத்தில் அப்பா உங்களை பார்த்து சொல்கிறாங்க, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. எந்தெந்த காரியத்திலெல்லாம் எனக்கு ஒரு முடிவு வர வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தீங்களோ, இன்னைக்கு எல்லாவற்றுக்கும் அப்பா ஒரு முடிவை தந்து உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. நீங்கள் அப்பா மேலே வச்சிருக்க நம்பிக்கை வீண் போகாது. எல்லாவற்றையும் அப்பா உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். Psalms 9th chapter verse 18. எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவது இல்லை. அப்பா இன்னைக்கு சொல்கிறேன், நான் உங்களை மறக்கப்படுவதே இல்லை என்று சொல்லுகிறேன். நீ நினைக்கலாம், எனக்கு ஒன்றும் இல்லையே, நான் ஒரு சாதாரணமான ஆள், நான் ஒரு எளியவன் என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். அப்பா சொல்கிறாங்க, எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவது இல்லை. அப்பா என்றைக்குமே உங்களை மறந்ததே இல்லை என்று சொல்கிறாங்க. சிறுமைப்பட்டவர்களுக்கு நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவது இல்லை. சோத்திரம். நான் ஒன்றுமே இல்லை, ஒரு சாதாரணமான ஆள் சோத்திரம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சி கொண்டு இருக்கலாம். அப்போ உங்களை பார்த்து தான் சொல்கிறாங்க, உங்கள் நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவது இல்லை. நீங்கள் அப்பா மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை ஒரு நாளும் கெட்டே போகாது என்று இந்த காலை நேரத்தில் அப்பா உங்களை பார்த்து தான் சொல்கிறாங்க. நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். Proverbs 24 verse 14. அப்படியே ஞானத்தை அறிந்து கொள்வது உன் ஆத்துமாவுக்கு இன்பமா இருக்கும். ஞானம்னா ஏசப்பா தான் ஞானம். ஏசப்பாவை அறிந்து கொள்வது, கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து கொள்வது உங்களுக்கு எப்படி இருக்குமா? இன்பமா இருக்கும். அதை ஞானத்தை பெற்றுக்கொண்டால், அதை எப்படி பெற்றுக்கொள்வது? ஞானத்தை அருளும் ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டால் அது முடிவில் உதவும். பரிசுத்தாவின் அபிஷேகம் வேண்டும். மாம்சமான யாவர் மேலே நான் ஆவி அப்பா ஊற்றுவேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் யாரெல்லாம் அபிஷேகம் பெறலையோ அப்பாட்ட கேளுங்க. எனக்கு அபிஷேகம் வேணும்னு கேளுங்க. அப்பா உங்களை அபிஷேகத்தினால பரிசுத்த ஆவினால நிரப்புவாங்க. முடிவிலே உதவும். உன் நம்பிக்கை வீண் போகாது. திருப்பி அப்பா சொல்கிறாங்க, ஏசப்பா கூட இருக்காங்க, பரிசுத்த ஆவியினர் கூட இருக்காங்க. உங்கள் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகவே போகாது. எரேமியா 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஜெரேமியா 29th chapter verse 11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு, நீங்கள் என்ன காரியம் எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்களோ, அந்த எதிர்பார்த்திருக்கும் காரியத்தை அப்பா உங்களுக்கு நன்மையாய் கொடுப்பாங்களாம். சோத்திரம். நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். நீங்கள் கூட மறந்துருக்கலாம். அப்பா 24/7 உங்களை நினைத்து கொண்டே இருக்காங்களாம். சோத்திரம். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு எதுவான நினைவுகளே. அப்பா எதை செய்தாலும் உங்களுக்கு தீமைக்காக அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகளை அப்பா நிச்சயமாக செய்வேன் என்று சொல்கிறார். கடைசியாக ஒரு வசனம் பார்க்கலாம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ரோமன்ஸ் 6th chapter verse 22. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு, இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்கிறாங்க, யார் யார் என்னென்ன கட்டில் என்னென்ன போராட்டத்தில் மாட்டிக்கொண்டு இருக்கீங்களோ, நீங்கள் அப்பா சொல்கிறாங்க அந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறார். சுற்றம். கல்வாரி சிலுவையில் அப்பா நமக்காக தான் கடைசி சுற்று ரத்த வரைக்கும் சிந்தி மரித்து 3ஆவது நாள் உயிரோடு இருந்து வந்தாங்க. யாரெல்லாம் அப்பா எனக்காக தான் மறிச்சிங்கன்னு சொல்லி நம்புறீங்களோ, விசுவாசிக்கிறீங்களோ, நம்மளுடைய எல்லா பாவத்தையும் அப்பா என்ன பண்ணுறாங்க? கல்வாரி சிலுவையில் ஏற்றுக்கொண்டு அவருடைய பரிசுத்த ரத்தத்தினால் நம்மளை கழுவி சுத்திகரித்து நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறார். இன்றைக்கும் சில ஆசீர்வாதங்கள் நமக்கு வரக்கூடாதபடி இந்த பாவம் தான் என்ன பண்ணி கொண்டு இருக்கு? தடை பண்ணி கொண்டு இருக்கு. ஏசப்பா கூட சொல்லுவாங்க, இனி நீ பாவம் செய்யாதே அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அப்படி நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க கூடாதபடி ஏதாவது பாவம் தடுத்து கொண்டு இருந்துச்சுன்னா, இன்னைக்கு அப்பா சொல்கிறாங்க, சோத்திரம், நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படுறீங்க. இன்னைக்கு விடுதலையாக்கப்படுறீங்க. இன்னைக்கு கடைசியில் நம்ம ஜெபம் பண்ணும்போது சொல்லுங்கள், ஏசப்பா இந்த பாவத்திலிருந்து எனக்கு விடுதலையை கொடுங்கன்னு சொல்லும்போது ஏசப்பா விடுதலை கொடுப்பாங்க. அடுத்து சொல்கிறாங்க, தேவனுக்கு அடிமை. இவ்வளோ நாள் பிசாசுக்கு அடிமையாக இருந்தோம், இனிமேல் அப்பாவுக்கு அடிமை. சோத்திரம். ஏசப்பா நான் இனிமேல்
உங்களுக்கு தான் சொந்தம். அடிமைன்னா அந்த அடிமை இல்லை, நான் இனிமேல் உங்கள் பிள்ளை, இனிமேல் நான் உங்களுக்கு தான் சொந்தம். அடுத்து சொல்கிறாங்க, அவருக்கு சொந்தமாக இருந்தனால கிடைக்கிறது என்ன லாபம் அப்படின்னா, பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்பாவோட பிள்ளையா நம்ம மாறுறதுனால நமக்கு என்ன கிடைக்கிறது? பரிசுத்தம் கிடைக்கிறது. பரிசுத்தம்னா அப்பா நம்ம நீதிமானாக மாற்றுறாங்க. நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. நீதிமானின் சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். இப்படி அநேக ஆசீர்வாதங்கள் அப்பாவுக்குள்ள வரும்போது நமக்கு கிடைக்கும். கடைசியாக சொல்லுவாங்க, முடிவோ நித்திய ஜீவன். சோத்திரம். அது மாத்திரம் இல்லை, இங்கே பூமிக்கு வாழ்கிறதுக்கு மாத்திரம் இல்லை, நம்ம மரித்தாலும் சொர்க்கத்துக்கு, மோட்சத்துக்கு, பரலோகத்துக்கு போகும். இப்பொழுது நாம் கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்திலும் உடைய பிள்ளைகளோடு கூட நீங்கள் பேசுனீங்கப்பா. சோத்திரம். இந்த நாள் முழுவதும் உங்களுடைய கரம் அவர்களோடு கூட இருந்து அவர்களை ஆசீர்வதிக்க போகிறதுக்காய் சோத்திரம். அது மாத்திரமல்ல தகப்பனே, உடைய பிள்ளைகள் எந்தெந்த காரியத்தில் எங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கணும் சொல்லி காத்து கொண்டு இருக்காங்களோ, இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவே வராதா, நான் எவ்வளோ நாள் இதோடு போராடி கொண்டு இருக்கணும் என்று சொல்லி நினைத்து கொண்டு இருக்கிறாங்களோ, எல்லாவற்றையும் அப்பா இன்னைக்கு சொல்கிறீங்க, நிச்சயமாக முடிவு உண்டு. சோத்திரம். நீங்கள் ஆசீர்வாதத்தை பெறக்கூடாதபடி இருந்த பாவக்கட்டுகள் எல்லாவற்றையும் இன்னைக்கு அப்பா உடைக்க போகிறாங்க. தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லலாமா? சோத்திரம். ஏசப்பா, உங்களுடைய ரத்தத்தினால கழுவி என்னை பரிசுத்தமாக்குங்க, என்னுடைய எல்லா பாவத்தையும் மன்னிங்க, உங்கள் ரத்தத்தால் கழுவுங்க, பரிசுத்தமாக்குங்கன்னு கேட்கும் பொழுது இப்பொழுது அப்பா அவங்க பரிசுத்த ரத்தத்தினால ஒவ்வொருவரையும் கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துகிறார். நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். என் மகனே, என் மகளே, உன் இருதயத்தை தா என்று கேட்டார். எஸ் லார்ட். இன்னைக்கு சொல்லுங்க, எசப்பா என் இருதயத்துக்குள்ளே நீங்கள் வாங்க, எனக்கு வேற ஒன்றும் வேண்டான்னு கேளுங்க. இன்னைக்கு அண்ட சராசரங்களை படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன் உங்கள் இருதயத்துக்குள்ளே வருகிறார். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். தேவாதி தேவன் ஏசப்பா வந்த வீட்டில் சமாதானம் உண்டு, சந்தோஷம் உண்டு, ஆரோக்கியம் உண்டு, விடுதலை உண்டு, எல்லா சகல ஆசீர்வாதங்களும் உண்டு அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். இந்த பூமிக்குரிய சகல ஆசீர்வாதத்தையும் கொடுத்து அதே போல் மரித்தாலும் அடுத்த நொடி உம்முடைய மடியில் சொர்க்கத்தில் பரலோகத்தில் இருக்கிறதுக்கான கிருபைகளை நீ தருகிறதுக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் அவர்கள் என்ன தேவையோடு பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ அவைகள் எல்லாவற்றையும் இந்த காலை நேரத்தில் நீங்கள் பூர்த்தி செய்து அவர்கள் கண்ணீரை துடைத்து அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். தேங்க்யூ லார்ட். எல்லாவற்றும் இன்றோடு இந்த நொடியோடு முடிவுக்கு வந்து விட்டதற்காக ஸ்தோத்திரம். குடும்பத்தை ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா. ஆமென், ஆமென். தொடர்ந்து பாருங்க, அப்போட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். பக்கத்தில் இருக்க சர்ச்சுக்கு போங்க, இயேசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாங்க. காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட்.